Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th standard accounts பார்க்கலாம். இன்னைக்கு வந்து chapter 2 accounts of not for profit organizationல இருக்கக்கூடிய exercise sums எல்லாம் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து receipt and payment accountல இருக்கக்கூடிய exercise sums பார்த்தோம். இன்னைக்கு வந்து income and expenditure accountல இருக்கக்கூடிய exercise sums பத்தி பார்க்கலாம். income and expenditure account அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி அப்படின்னா அது இட்ஸ் ரிலேட் டு profit and loss account மாதிரி தான். அதாவது எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து நம்ம டெபிட் சைட்ல காமிப்போம், எல்லா இன்கம்ஸையும் வந்து கிரெடிட் சைட்ல வந்து காமிப்போம். இதுல வந்து டெபிட் சைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டூ சேலரிஸ், அதாவது சேலரிஸ் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்கோ இல்லை வேற ஏதோ கொடுத்துருந்தா அது வந்து நம்ம இங்க காமிக்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம டெபிட் சைட்ல காமிக்கிறோம். டு சேரிட்டிஸ் இது பண்ணியிருந்தாங்க, செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அது இங்க காமிக்கணும். டு ரெண்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு செலவு தான், அதனால இங்க காமிச்சிருக்கோம். டு டொனேஷன் பே, டொனேஷன் ஏதாச்சும் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால இங்க காமிச்சிருக்கோம். டு ஸ்டேஷனரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்க காமிக்கணும். டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது வந்து ஒரு அசெட்டை வந்து சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலியமா கிடைக்கக்கூடிய லாஸ், அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், அதனால இங்க காமிச்சிருக்கோம். டு டெப்ரிசியேஷன் வந்து இங்க காமிச்சிருக்கோம். டெப்ரிசியேஷன் அப்படின்னாலே தேய்மானம் தான், அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஸோ அதனால இங்க காமிச்சிருக்கோம். ஸோ இன்கம், அதாவது கிரெடிட் சைட்ல வந்து என்ன காமிப்போம் அப்படின்னா பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இங்க காமிக்கணும். பை டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க காமிக்கணும். அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ், அவங்க அட்மிஷன் ஃபீஸ் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இங்க காமிக்கணும். பை கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க காமிக்கணும். பை ரெண்ட் ரிசீவ், ரெண்ட் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட் இங்கே காமிக்கணும். பை இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே காமிக்கலாம். பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது வந்து ஒரு அசெட்டை சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அது வந்து ஒரு இன்கம், அந்த ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஒரு இன்கம், ஸோ அதனால இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் வந்து கிடைக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே. எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு நார்மலாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து நம்ம டெபிட் சைட் காமிக்கணும், எல்லா இன்கம்ஸையும் வந்து கிரெடிட் சைடில் வந்து காமிக்கணும். டு சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் வந்து அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம டு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதே பை டெஃபிஷியட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பை டெஃபிஷியட் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கணும். Okay, let's see exercise sum 6th. From the following receipts and payment account of தென்காசி திருவள்ளுவர் மன்றம் prepare income and expenditure account for the year under 31st March 2019. அதாவது இவங்க வந்து receipt and payment account வந்து தென்காசி திருவள்ளுவர் மன்றமோட அவங்களோட ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணணும். ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்கான சம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்க, அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ரெசிப்ட் சைடில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14,000. டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணது 5,000. டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 55,000. டு லீகசிஸ் வந்து 48,000. டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் வந்து 7,000. டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 16,000, அதாவது புக் வேல்யூ வந்து 17,000, அதாவது வாங்கினது வந்து 17,000, அதாவது வித்தது வந்து சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வித்தது வந்து 16,000. ஸோ இதுல இருந்தே நமக்கு கிளியரா புரியுது ஃபர்னிச்சர் வந்து லாஸ்ல வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000. இதுதான் வந்து டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி இந்த 1000 தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல வந்து காமிக்கணும். ஸோ இங்க பேமெண்ட் சைட்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது சம் பார்க்கும்போது புரியும் எப்படின்னு. நெக்ஸ்ட் பை சேலரிஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க சேலரி கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. பை ரெண்ட் கொடுத்தது வந்து 24,000. பை டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000. பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வந்து 6,000. பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட் 50,000. பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 33,000. பை பேலன்ஸ் கேரிட் ஆன் கேஷ் இன் ஹேண்ட், அதாவது க்ளோசிங் கேஷ் வந்து 10,000. ஸோ இதுதான் வந்து தென்காசி திருவள்ளுவர் மன்றமோட ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இந்த டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு ரெவன்யூ ரெசிப்ட் ரெவன்யூ பேமெண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட் எல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வந்து எடுத்துக்க தேவையில்லை.
நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம பார்த்துருந்தோம். அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்து வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம் பார்த்தலாம். தென்காசி திருவள்ளுவர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/3/2019. ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட் ஆல்ரெடி பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து எதில் காமிக்கணும் அப்படின்னா டெபிட்ல காமிக்கணும். எல்லா இன்கமையும் வந்து எங்கே காமிக்கணும், கிரெடிட்ல காமிக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், அதாவது வாங்கினது இதில் என்ன பார்த்துருந்தோம்னா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து வாங்கினது வந்து புக் வேல்யூ வந்து 17,000, வித்தது வந்து 16,000 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ 17,000க்கும் 16,000க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 1000 வந்து அவங்க லாஸில் விற்றுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1000 சொல்லி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டு சேலரி வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 20,000. டு ரெண்ட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, 24,000. டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,000. டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வந்து 6,000. ஸோ இந்த சைடு வந்து பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 5,000. பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 55,000. பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 7,000. ஸோ இன்கம் சைடில் வந்து எவ்வளோ டோட்டல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 67,000. அதுவே எக்ஸ்பென்சஸ் சைடில் டெபிட் சைடில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,000, 20,000, 24,000 ப்ளஸ் 2,000, 6,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் அதிகமாக இருந்துச்சு, எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே குறைவா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 14,000. இதுவே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே குறைவா இருக்கோ அந்த சைடில் வந்து டெஃபிஷியட் அப்படின்னு சொல்லி காமிப்போம். ஓகேங்களா, இது இப்போ வந்து டு சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 வந்து அவங்களுக்கு சர்ப்ளஸாக இருக்கு. So next, seventh sum, from the following receipt and payment account, prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. So, இந்த கும்பகோணம் பாஸ்கெட்பால் அசோசியேஷனோட ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கேயும் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ட்ராப் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், அதாவது ஓப்பனிங் கேஷ், ஓப்பனிங் பேங்க் வந்து 23,000, 12,000. ஸோ டோட்டலாக 35,000 கொடுத்துருக்காங்க. டு ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ், ஒரு ஹாலுக்கு வந்து ரெண்ட் வந்து வாடகை எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,000. டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 9,000. டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து 7,000. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட் வந்து 2,000. அதேவே வந்து பேமெண்ட் சைடில் வந்து பை ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்ட், இவங்க வந்து ஒரு கிரவுண்டுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. பை பிரிண்டிங் சார்ஜஸ் வந்து 5,000. பேங்க் சார்ஜஸ் வந்து 1,000. பை இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பே பண்ணது வந்து 2,000. பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000. பை ஆடிட் ஃபீஸ் வந்து 3,000. பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 4,000. பை பேலன்ஸ் கேரி டவுன்ல கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்கோட க்ளோசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000, 14,000. ஸோ 16,000 இது வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ரெசிப்டும் ரெவன்யூ பேமெண்ட்டும் மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த கம்பெனியோட கேபிட்டல் ஏதாச்சும் ரெசிப்ட் இருந்துச்சோ, கேபிட்டல் பேமெண்ட் இருந்தால் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வந்து அதை நம்ம எடுத்துக்கீங்களா. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கும்பகோணம் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் income and expenditure account for the year ended 31/3/2019. So expenses, income, expenses வந்து should be debit side and income should be credit side. So expenses sideல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா to rent paid எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,000. to printing and stationery 5,000. bank charges 1,000. tournament expenses 16,000. to audit fees 3,000. sports material purchase 4,000. insurance for building 2,000. இன்கம் சைடில் பார்த்தீங்கன்னா பை ரெண்ட் ஃபார் ஹால் ரிசீட் வந்து 6,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட் வந்து 9,000. லாக்கர் ரெண்ட் ரிசீட் வந்து 2,000. ஓகேங்களா,
இந்த கொஸ்டின் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க, நோட் பண்ணீங்களா? லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது ஏன் நம்ம இங்கே கொண்டு வரல அப்படின்னா, அது வந்து கேபிட்டல் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெவன்யூ ரெசிப்டோ ரெவன்யூ பேமெண்ட்டோ மட்டும்தான் இதில் எடுத்துக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு கேபிட்டல் ரெசிப்ட் ஒரு கேபிட்டல் பேமெண்ட் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே வந்து லைஃப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிலேட்டட் ஆனது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அதை எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ டெபிட் சைடில் வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,000 இருக்கு. அதுவே கிரெடிட் சைடில் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,000 + 9,000 + 2,000 ஆட் பண்ணீங்க எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 17,000 தான் வருது. ஸோ இங்கே இன்கம் வந்து 17,000 தான் இருக்கு. அதுவே எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 43,000 இருக்கு. ஸோ இன்கம் சைடு வந்து குறைவா இருக்கு. அதனால தான் வந்து இன்கம் டெஃபிஷியட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அதாவது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஓவர் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கு, இன்கமோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000. இந்த 26,000 வந்து டெஃபிஷியட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.